ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சைபர் டெக் ஸ்டுடியோ. ஸோ இன்னைக்கு வந்துட்டு DDOS அப்படிங்கிறத பற்றி நான் பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். DDOS அப்படின்னா தெரியாட்டியும் நம்ம பிகினிங்லேருந்து என்ன மாதிரி ஒர்க் ஆகும் DDOS அட்டாக் அப்படிங்கிறத ஃபுல்லாகவே பார்த்துக்கலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஓகே, DDOS அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சர்வர்னா என்ன, கிளைண்ட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். இப்போ ஏதோ ஒரு வெப்சைட் எடுத்துக்கலாம், ஃபேஸ்புக் அப்படின்னு எடுத்தோம்னா நம்ம எல்லாருமே இங்க இருந்துட்டு ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுவோம். அதே டைம்ல நமக்கு வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து ஃபேஸ்புக் சென்ட் ஆகும்ல, அதாவது அதை தான் நம்ம சர்வர்னு சொல்லுவோம். ஃபேஸ்புக்கோட ஃபைல்ஸ் எல்லாமே ஒரு இடத்துல ஸ்டோர் ஆயிருக்குல்ல, நீங்க அப்லோட் பண்ற போட்டோவா இருக்கட்டும் இல்லை வீடியோவா இருக்கட்டும் ஃபேஸ்புக்ல அது எல்லாமே ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சர்வர்னு சொல்லுவோம். சர்வர்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப பிரம்மாண்டமா பெரிய பெரிய கட்டிடம்லாம் இருக்கும், அந்த மாதிரி கிடையாது. ஸோ அது அப்படியும் இருக்கும். பட் சர்வர்னா நீங்க எப்படி அசியூம் பண்ணிக்கலாம்னா ஒரு சின்ன கம்ப்யூட்டர் அப்படின்னு நீங்க அசியூம் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ஒரு கம்ப்யூட்டர் தான், பட் ஸ்டோரேஜ் சிஸ்டம்காக சர்வர் ஃபார்ம் வச்சிருப்பாங்க. அது ரொம்ப பெருசாவே இருக்கும். ஸோ சர்வர் ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. நம்ம கம்ப்யூட்டர் மாதிரி சாதாரணமாக அதுவும் ஒரு கம்ப்யூட்டர் தான், பட் அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம ஒரு வெப்சைட்டை நம்ம அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த சர்வருக்கு தான் நம்ம ஒரு ரெக்வஸ்ட் கொடுப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோனாக இருக்கட்டும் இல்லை பிசியாக இருக்கட்டும் லேப்டாப்பாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ரெக்வஸ்ட் போகும். போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரெக்வஸ்ட் போகணும், ரெண்டாவது ரெஸ்பான்ஸ் வரும். ஸோ நம்ம ரெக்வஸ்ட் எங்கேருந்து போகும் அப்படின்னா ஃபோனோ பிசியோ லேப்டாப்போ நம்ம கிளைண்ட்னு சொல்லுவாங்க அது எல்லாத்தையும். ஸோ கிளைண்ட் சைட்ல இருந்து போகும். ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது யார் அப்படின்னா சர்வர். ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீங்க ஓப்பன் பண்ற வெப்சைட்டா இருக்கட்டும் இல்லை ஃபேஸ்புக் யூடியூப் எதாவது வேணா இருக்கட்டும், நீங்க எதை ஓப்பன் பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ். ஸோ இப்போ உங்களுக்கு சர்வர்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் வந்து ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புனது, சர்வர் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் அனுப்பும். இந்த மாதிரி ஒரு சர்வர் தான் மல்டிபிள் டிவைசஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா சர்வர் அப்படிங்கிறது வந்து பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த சார்ட்ல வந்து நான் உங்களுக்கு காட்டுறபடி ஒரு லைன் வந்துட்டு ஒரு ரெக்வெஸ்ட் அப்படின்னு நீங்க நினச்சிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு சர்வரை நோக்கிட்டு ஒரு 2 லேப்டாப்பும் ஒரு கம்ப்யூட்டர் வச்சிருக்கோம். ஸோ அந்த 2 லேப்டாப்பும் ஒரு ரெக்வெஸ்ட் மட்டும் சென்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம். இந்த ஒரே ஒரு கம்ப்யூட்டர் மட்டும் என்ன பண்ணுது அப்படின்னா அட் டைம்ல 3 ரெக்வெஸ்ட் சென்ட் பண்ணுது. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா சர்வர் வந்து கொஞ்சம் ஓவர்லோட் ஆகும். ஏன்னா மற்ற 2த்தை விட இதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுக்கணும். ஸோ சர்வர் கொஞ்சம் லோட் ஆகும். லோட் ஆகும்போது மற்ற 2க்கும் லைட்டா ஸ்லோ ஆகும். இது நம்ம வந்து நிறைய இடத்துல பார்த்துருப்போம். கவர்மெண்ட் வெப்சைட்ல இந்த மாதிரி தான் நம்ம எல்லாருமே அட் டைம்ல ஓப்பன் பண்ணும்போது சிலருக்கு தான் ஓப்பன் ஆகும், சிலருக்கு ஓப்பன் ஆகாது. அதெல்லாம் காரணம் வந்து இதுதான். ஸோ எல்லாரும் ஓப்பன் பண்ணும்போது மற்றவங்களுக்கு வந்து சர்வர் டவுன் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும். இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரே கம்ப்யூட்டர்ல இருந்து 3 ரெக்வெஸ்ட் சென்ட் பண்றோம். ஸோ இந்த மாதிரி சென்ட் பண்ணும்போது மற்ற 2மே ஸ்லோ ஆயிரும். ஸோ ஃபர்தரா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த சென்டர்ல இருக்க கம்ப்யூட்டர்ல இருந்து இன்னும் கொஞ்சம் ரெக்வெஸ்ட் இன்க்ரீஸ் பண்ண போறோம். ஸோ ரெக்வெஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரே கம்ப்யூட்டர்ல இருந்து மொத்த சர்வரையும் ஆக்குபை பண்ணிடுவோம். மற்ற 2 கிளைண்ட்டுமே ஷட் டவுன் ஆயிடுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த 2 கிளைண்ட்டுமே யூஸ் பண்ண முடியாது. இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டெனியல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அவங்களோட சர்வீஸை நம்ம டெனி பண்றோம், அதுதான் டெனியல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட்டா பார்த்தோம்னா DOS அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா சர்வரையும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு சர்வர் ரொம்ப வீக்கா இருந்ததுனா மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டரால டீஆக்டிவேட் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஒரு சர்வரை நீங்க டேக் டவுன் பண்ணணும் அப்படின்னா அந்த சர்வரோட பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டர் நம்ம வச்சிருக்கணும். கம்ப்யூட்டர்னு சொல்றதை விட அந்த சர்வரை விட ரொம்ப ஃபாஸ்டான இன்டர்நெட் கனெக்ஷன் நம்ம வச்சிருக்கணும், எஃபிஷியன்சி இருக்கணும் அந்த கனெக்ஷனுக்கு. அப்பதான் நம்மளால அந்த சர்வரை வந்து டீஆக்டிவேட் பண்ண முடியும். ஸோ இந்த கேஸ்ல வந்து லெஃப்ட் சைட்ல வந்து ரொம்ப வீக்கான சர்வர் இருக்கு, அதனால ரைட் சைட்ல இருக்க கம்ப்யூட்டர் வந்து DOS அட்டாக் மூலமா மற்ற 2 கிளைண்ட்டையுமே டீஆக்டிவேட் பண்ணிடும். ஏன்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல இருக்கிறது வீக்கா இருக்கு. ஸோ அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து ஹேண்டில் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லெஃப்ட் சைட்ல இருக்க சர்வர் வந்து ரொம்ப பயங்கரமா செட்டப் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது யார் இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் சிஸ்டம்ல வந்து ரொம்ப ரெக்வெஸ்ட் கொடுத்து நம்ம அதை டீஆக்டிவேட் பண்ண ட்ரை பண்ணும்போது ஆகாது. மற்ற 2 கிளைண்ட்டுமே ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த கேஸ் வந்து எப்போ அப்படின்னா சர்வர் வந்து பவர்ஃபுல்லா இருக்கும்போது. மோஸ்ட் வெப்சைட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சர்வர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்கும், அதனால டீஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இதை டீஆக்டிவேட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த டெனியல் ஆஃப் சர்வீஸ்க்கு அப்புறம் நான் இன்னொரு சேர்த்துக்கணும். அதை என்ன சொல்லுவாங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் டெனியல் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விண்டோல பார்த்தீங்கன்னா நம்ம 3 டிஃப்ரெண்ட் கம்ப்யூட்டர்ஸ்ல இருந்துட்டு ரெக்வெஸ்ட் வந்து ரொம்ப பல்க் ரெக்வெஸ்ட் வந்து நம்ம அந்த சர்வருக்கு அனுப்புறோம். ஸோ இந்த டைம்ல நம்மளால மற்ற கிளைண்ட்டை வந்து டீஆக்டிவேட் பண்ணிட முடியும். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டட் டெனியல் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்மளோட சர்வீஸை ரெடி பண்றக்கூடிய ப்ராசஸ் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பண்றோம் இந்த இடத்துல. ஸோ அதனால வந்து நம்ம இதை ரெடி பண்ணிடுறோம். ஓகே, இது வந்து பாசிபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ கூகுளோ இல்லை ஃபேஸ்புக்கோ அந்த மாதிரி ஒரு பெரிய வெப்சைட்ல நம்ம இதை பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்கள ரொம்ப பெரிய சர்வர் வச்சிருப்பாங்க. பட் வந்து அது எந்த மாதிரி பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இப்போ நான் உங்களுக்கு ஜோக்கர் மால்வேர் அப்படிங்கிற வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி போட்டுருப்பேன், எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. ஸோ அதுல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம வைரஸ் வந்து நம்ம கம்ப்யூட்டர்ல வந்து என்ன வேணா பண்ண முடியும் அப்படிங்கிறத. ஓகேவா?
ஸோ இதை இப்போ வந்துட்டு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஆப் ஏற்றுறீங்க. இப்போ என்ன பண்ணுறது, ப்ளே ஸ்டோரில் இருக்க ஆப்லாம் மோஸ்ட்லி செக்யூராக தான் இருக்கும். இப்போ நம்ம ப்ளே ஸ்டோர்லேருந்து ஏற்றாத ஆப்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கிங் ரூட் இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் ஏற்றுவோம். அந்த ஆப்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹேக்கர்ஸ் வந்து இந்த டூலை இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. DDoS டூலை இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. அது உங்கள் செல்லில் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். அது உங்களுக்கே தெரியாது. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உலகத்தில் இருக்க எல்லா மொபைல் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ்க்கு வந்துட்டு ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் வழியாக இந்த DDoS டூலை இன்ஜெக்ட் பண்ணி சென்ட் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் வந்து அவங்க DDoS டூல் வந்துட்டு அவங்க கம்ப்யூட்டர்ல ரிசீவ் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கே தெரியாம அது வந்துட்டு ஒரு பர்டிகுலர் சர்வரை நோக்கி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நீங்க வந்து அதை அட்டாக் பண்ற மாதிரி. ஸோ எல்லா கம்ப்யூட்டர்லையும் வேர்ல்ட்ல இருக்க மோஸ்ட் கம்ப்யூட்டர்ஸை டேக் ஓவர் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு டூல் மூலமா அட்டாக் பண்ணா மட்டும்தான் ஒரு பெரிய பெரிய சர்வர்லாம் நம்மளால டேக் டவுன் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த கூகுள் ஃபேஸ்புக் மாதிரி சர்வர்லாம் டேக் டவுன் பண்ற அளவுக்கு வந்து கெப்பாசிட்டி யாருக்குமே இருக்காது. ஏன்னா அவங்க வந்து அந்த அளவுக்கு சர்வர் மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு DDoS அட்டாக்னா என்ன, DDoS அட்டாக்னா என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். அண்ட் இதை மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுல இருந்து ஏதாவது கத்துக்கிட்டீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு கமெண்ட் கூட வர மாட்டேங்குது. நீங்க வீடியோ ஃபுல்லா பாக்குறீங்களா, வந்து லைக் மட்டும் போட்டு போறீங்களா, எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஓகேவா? ஸோ பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ அட்லீஸ்ட் 50 வியூஸாவது போயிடும். பட் ஒரு 5 கமெண்ட் கூட வராது. ஸோ இந்த வீடியோ நீங்க இங்க வர பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ரிவ்யூவா இருக்கலாம், இல்லை சஜஷனா இருக்கலாம், இல்லைனா அப்கமிங் வீடியோஸ்க்கான ஒரு க்ளூவா கூட இருக்கலாம், இல்லை நீங்க ஏதாவது கண்டென்ட் கொடுக்குறதா இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஏதாவது ஒரு கமெண்ட் நீங்க இதுவரை பார்த்துருந்தீங்க அப்படின்னா கீழே கொடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்கலாம்.